வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸ், அதாவது குரூப் 16ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஃபேமிலியினுடைய ட்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதாவது என்ன மாதிரியான ட்ரெண்ட்ஸ் அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ ஒரு அசிடிக் ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம், அல்லது ரெடியூசிங் கெப்பாசிட்டியா இருக்கலாம், அல்லது ஆக்சிடைசிங் கெப்பாசிட்டியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ட்ரெண்ட்ஸை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1 வீடியோல ஆல்மோஸ்ட் டாப் 10 ட்ரெண்ட்ஸை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க வீடியோனுடைய லிங்கை நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொன்னோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த ஆக்சிஜன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அதாவது ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெலூரியம், பொலோனியம். ஸோ இதெல்லாம் ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன். அப்ப ஹைட்ரஜனோட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன், ஆக்சிஜனோட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். மூணாவது கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் ஹாலஜன். சரிங்களா? சோ இத மூணு பத்தியும் டீடைலா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எப்பெல்லாம் நம்ம வீடியோ போறோமோ அப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கவனிங்க, இங்க என்ன அப்படின்னா அதாவது ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதாவது ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன், கரெக்டுங்களா? ரைட், இதுதான் பார்க்க போறோம். அதாவது ஆக்சிஜன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாரு? ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம். அதாவது ஆக்சிஜன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் ஹைட்ரைட்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. சரிங்களா? யாரு? அப்ப ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் பண்ணும்? வாட்டர் ஃபார்ம் ஆகும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல. இங்க அதே மாதிரி H2S ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இங்க H2SC ஃபார்ம் ஆகும். இங்க H2TE ஃபார்ம் ஆகும். சொல்ல புரியுதுங்களா? ரைட். இப்போ இதனுடைய மெல்டிங் பாயிண்டையும் பாயிலிங் பாயிண்டையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா டிஸ்கஷனுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ அதை எழுதிடலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ கவனிங்க, இங்க என்ன அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் எழுதிட்டோம். அதாவது மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் when we go down the group மேல இருந்து கீழே வரும்போது ஆஸ் யூஷுவல் மோலார் மாஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் வரணும். ஓகேங்களா? அது ஆஸ் யூஷுவல் அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது. பாருங்க 188, 202, 222. இங்க பாருங்க 213, 232, 262. இது ஒன்னே ஒண்ணு மட்டும் விட்டுட்டோம். என்னன்னு பாருங்க, ஆக்சிஜன், அதாவது வாட்டருக்கு மட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் ஹையரா இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இட் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். புரியுதுங்களா? ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். மோரோவர் இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங். அப்ப ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங் பாண்டிங் நேச்சர் இருக்கும். ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அதை பிரேக் பண்ண முடியாது. ஐ நீட் டு சப்ளை more amount of energy to break the bond. அதனால தான் மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட்டும் இந்த வாட்டருக்கு யூசுவலா அதிகமா இருக்கு. சொல்ல புரியுதுங்களா? அப்போ யூசுவல் ட்ரெண்டை விட இது என்ன இருக்கு? கொஞ்சம் எக்ஸப்ஷனல் கேஸா இருக்கு. சொல்ல புரியுதுங்களா? டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங், ஸ்ட்ராங்கான ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, இதனுடைய பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி கொடுத்திருக்காங்க. மேல இருந்து கீழே வர, அதாவது ஆக்சிஜன், சல்ஃபர், செலூனியம், டெலூரியம் வரும்போது மேல இருந்து கீழே வரும்போது என்ன இருக்கு? பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி குறைஞ்சிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் எடுத்திருக்கேன், இது வந்து ஆக்சிஜனுங்க. சரிங்களா? இது வந்து ஆக்சிஜன். ஓகே. இப்ப சப்போஸ் ஹைட்ரஜனுடைய ஹைட்ரஜன் இப்படி இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்த எலிமெண்ட் என்ன? இதுல ரெண்டாவது எலிமெண்ட் என்ன இருக்கு? சல்ஃபர் இருக்கா? ஓகே. இப்ப சல்ஃபர் எடுத்திருக்கேன். சல்ஃபரோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா? ஆனா ஹைட்ரஜனுடைய சைஸ் அதே தான். கரெக்டுங்களா? ரைட். ஹைட்ரஜனுடைய அதே சைஸ் தான். ஓகே. சப்போஸ் அடுத்த எலிமெண்ட் பாருங்க, செலீனியம். செலீனியம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதான் ஹைட்ரஜனுடைய சைஸ் அதே தான். சரியா? ரைட். அடுத்து பாருங்க டெலூரியம். டெலூரியம் பாத்தீங்கன்னா அதனுடைய சைஸ் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. ஓகே. சோ இப்போ இதுல பாருங்க ஹைட்ரஜன் அதே சைஸ் தான் இருக்கு. சொல்ல புரியுதுங்களா? ரைட். இந்த எல்லா கேஸ்லயும் நீங்க கவனிச்சீங்கன்னா என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க, அட்டத்தினுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சரிங்களா? ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம் இப்படி போகும்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ பாண்ட் லென்த் பாருங்க, இதுக்கும் இடையில இருக்கிறது தான் பாண்ட் லென்த். புரியுதுங்களா? அப்ப இந்த பாண்ட் லென்த் இங்க அதிகமா இருக்கு. புரியுதுங்களா? இந்த கேஸ்ல இதை விட கம்மியா இருக்கு. கரெக்டா? ரைட். இந்த கேஸ்ல இதை விட கம்மியா இருக்கு. இந்த கேஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப பாண்ட் லென்த் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பாண்ட் லென்த்
increases அப்படின்னா bond strength என்னாகும் bond strength என்னாகும் decrease ஆகும் because both are inversely proportional to each other. அப்ப bond length அதிகமாச்சுன்னா bond strength weak ஆகும். For example ஒரு rubber band எடுத்திருக்கோம். So இப்ப என்ன பண்றோம் elongate பண்ணிக்கிட்டே இருக்கேன் pressure கொடுத்து நான் ஒரு ஸ்டேஜ்ல பிச்சுக்கும். அப்ப bond length increase ஆச்சுன்னா strength weak ஆயிடும். அப்ப bond ஈஸியா break பண்ணிடலாம். சொல்ல புரியுதுங்களா? அப்ப இந்த கேஸ்ல எங்க ஈஸியா break பண்ண முடியும்? H2T ல என்னால பாண்ட பிரேக் பண்ண முடியும் ஈஸியா. அப்ப ஹைட்ரஜனை ஈஸியா பிரேக் பண்ணி வெளியே தள்ளிடலாம். சொல்ல புரியுதுங்களா? ரைட். இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். அப்ப இங்க பாண்ட ஈஸியா பிரேக் பண்ணலாம். அப்ப எங்க பிரேக் பண்ணலாம்? இட் இஸ் easy to break இல்லையா? ரைட். இங்க hard to break. புரியுதுங்களா? hard to break. இங்க பிரேக் பண்றது கஷ்டம், இங்க பிரேக் பண்றது ஈஸி. சொல்ல புரியுதுங்களா? ரைட். அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அப்ப இங்க ஹைட்ரஜன் தானே இருக்கு. அப்ப இங்க H+ என்ன பண்ணலாம்? I can get it easily. ஈஸியா H+ என்னன்னு வெளியே வந்துரும். பட் இங்க H+ not easily comes out. சரிங்களா? சோ ஈஸியா வெளியே வந்துராது. அப்ப ஈஸியா ஹைட்ரஜன் வெளியே வந்துச்சுன்னா இங்க அசிடிக் கேரக்டர் எப்படி இருக்கும்? மோர் அசிடிக். புரியுதுங்களா? அப்போ H2TE மோர் அசிடிக்கா இருக்கு. வாட்டரை பொறுத்த வரைக்கும் லெஸ் அசிடிக்கா இருக்கு. புரியுதுங்களா? சொல்ல புரியுதா? அப்ப இது லெஸ் அசிடிக். அப்ப நம்ம அசிடிட்டி ஆர்டரை அழகா எழுதி முடிச்சிடலாம். சரிங்களா? அப்ப பாருங்களேன் எப்படி எழுதலாம் பாருங்களேன். H2O H2S H2SC H2T. சரிங்களா? இங்க அசிடிக் ஸ்ட்ரென்த் எங்க அதிகமா இருக்கு? எங்க ஹைட்ரஜனை ஈஸியா ரிமூவ் பண்ணலாம்? இங்கதான் ஈஸியா ரிமூவ் பண்ணலாம். அப்ப இதுதான் மோர் அசிடிக். அப்ப இது மோர் அசிடிக். அப்ப இது லெஸ் அசிடிக். இது லெஸ் அசிடிக். புரியுதுங்களா? இப்ப அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர் இதுதான். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும் H+ அடிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிடக்ஷனா? தட் மீன்ஸ் ரிடக்ஷன் என்ன? H+ ஆட் பண்றது தான் ரிடக்ஷன். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க கவனிங்க. ரெடியூசிங் பவர் அப்படிங்கறத செக் பண்ண போறோம். ரெடியூசிங் பவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைட்ரஜன் ஆட் பண்றது. அப்ப ஹைட்ரஜனை ஈஸியா ஆட் பண்ண முடியும்னா அது மோர் குட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? எங்க ஹைட்ரஜன் ஈஸியா வெளியே வரும்? H2T ல வருமா? H2O ல வருமா? நமக்கு தெரியும் வாட்டர்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. சோ அதனால வந்து என்ன பண்ண முடியாது? இதை பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப இதை பிரேக் பண்றது ஈஸின்னு பார்த்தோம். சரிங்களா? அப்ப இது மோர் அசிடிக்னா மோர் reducing capacity, reducing power. புரியுதுங்களா? மோர் அசிடிக்கா இருந்தா மோர் ரெடியூசிங் பவரா இருக்கும். லெஸ் அசிடிக்கா இருந்தா இங்க லெஸ் ரெடியூசிங் பவரா இருக்கும். சொல்ல புரியுதுங்களா? அப்ப இங்க நம்ம எப்படி எழுதலாம்? இது வந்து நம்ம என்ன எழுதிட்டோம் ஆல்ரெடி? அசிடிக் ஆர்டர். சரிங்களா? அசிடிக் ஆர்டர். அதே மாதிரி ரெடியூசிங் பவர் ஆர்டர். ரெடியூசிங் பவர் ஆர்டர் எப்படிங்க எழுதலாம்? சேம் ஆர்டர் தான் இல்லையா? அப்போ H2O H2S H2SC H2TE. அப்ப எங்க மோர் ரெடியூசிங் பவர் இருக்கும்? இவருக்கு தான் மோர் ரெடியூசிங் பவர். சொல்ல புரியுதுங்களா? அப்போ எக்ஸப்ட் வாட்டர் மத்த எல்லாத்தையும் என்னவா யூஸ் பண்ணலாம்? நானே குட் ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணலாம். சொல்ல புரியுதுங்களா? சொல்றது புரியுதா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அப்ப ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன்ல நம்ம என்ன பண்ணிடலாம்? மெல்டிங் பாயிண்ட் ஆர்டர் சொல்லிடலாம். அதுல ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு. அதே மாதிரி அசிடிக் ஆர்டர் கொடுக்கலாம். அதே மாதிரி ரெடியூசிங் பவர்னுடைய ஆர்டர் கொடுக்கலாம். சொல்ல புரியுதுங்களா? அப்ப கவனிங்க. அப்ப ட்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிடிக் கேரக்டர் மேல இருந்து குரூப்ல இருந்து, அதாவது மேல இருந்து கீழே வர when we go down the group acidic character என்ன ஆயிட்டு இருக்கு? acidic character increases. புரியுதுங்களா? acidic character increases when we go down the group. At the same time reducing capacity என்ன ஆயிட்டு இருக்கு? increase. reducing powerம் increase ஆயிட்டு இருக்கு. அப்ப H2S விட H2SC good reducing agent, H2TE அதை விட good reducing agent. புரியுதுங்களா? அப்ப reducing powerம் H2TE க்கு அதிகம், acidityயும் இதுக்கு அதிகம். சொல்ல புரியுதுங்களா? அப்ப மேல இருந்து கீழே வரும்போது acidic characterம் as well as more reducing characterம் increase ஆயிட்டு இருக்கும்.
கேட்டீங்க இங்க ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜன் ஃபேமிலியில இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆச்சுன்னா என்னென்ன ஃபார்ம் பண்ணும், ரெஸ்பெக்டிவ் ஆக்சைட்ஸா ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? இது ஆக்சைட்ஸ் என்னென்னு பாக்குறதுக்கு முன்னாடி நிச்சயமா ஒரு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்க நமக்கு ஆக்சிடேஷன் அப்படின்னா என்னங்க? ஆக்சிடேஷன் இஸ் நத்திங் பட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். சரிங்களா? அப்ப ரிடக்ஷன் அப்படிங்கிறது என்னது? ரிடக்ஷன் இஸ் நத்திங் பட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். சரிங்களா? இப்போ ஆக்சிஜன் ஃபேமிலியோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஆக்சைட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா? கவனிங்க, இங்க 4 எலிமெண்ட் எடுத்திருக்கோம். அதாவது சல்பர், செலீனியம், டெல்லூரியம், தென் பொலோனியம். ஏன்னா ஆக்சைடு ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆனா ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணாது. சரிங்களா? சோ அப்ப அது ஆக்சிஜனை விட்டுறலாம். அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆக்சைட்ஸ் என்னெல்லாம் ஃபார்ம் பண்ணுது பாருங்க, மோனாக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. எதெல்லாம் ஃபார்ம் பண்ணுது? செலீனியம் தவிர மத்த எல்லாம் மோனாக்சைட் ஃபார்ம் பண்ணுது. டயாக்சைட்ஸ் அண்ட் ட்ரையாக்சைட்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணுது. இந்த 4 எலிமெண்ட்டுமே ஃபார்ம் பண்ணுது. ஹெப்டாக்சைடு ஒன்னு மட்டும் தான் ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? அப்ப மோஸ்ட் காமன் ஆக்சைட்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய டயாக்சைட்ஸும் இந்த ட்ரையாக்சைட்ஸும் மோஸ்ட் காமன் ஆக்சைட்ஸா இருக்கும். சரிங்களா? ரைட். இங்க இப்ப நம்ம இதே மாதிரி செக் பண்ண போறோம். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரெடியூசிங் பவர், ரெடியூசிங் கேரக்டர் ஆர் ரெடியூசிங் பவர். இப்ப மேல இருந்து கீழே வரும்போது குறைதா இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? எப்படின்னு பார்க்கலாமா? இப்ப நான் அதுக்கு 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறேன். என்னென்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா சல்பர் டை ஆக்சைடையும் டெல்லூரியம் ஆக்சைடையும் எடுத்துக்க போறேன். சரிங்களா? இந்த 2ஐயும் நான் எக்ஸாம்பிளா வச்சு இப்ப நான் அதை சால்வ் பண்ண போறேன். எப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்ப பாருங்களேன், இப்ப யூஸ்வலா இந்த மேல இருக்கக்கூடிய ஆக்சைட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது வாட் இஸ் தட் சல்பர்னுடைய ஆக்சைட்ஸ் மேல இருக்கு இல்லையா, அப்ப யூஸ்வலா எப்படி எடுத்துக்கலாம்? சல்பர், செலீனியம், டெல்லூரியம், தென் பொலோனியம். அப்ப இந்த மேல இருக்கக்கூடிய ஆக்சைட்ஸ், இதனுடைய ஆக்சைட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதுக்கு என்னங்க? இது இதனுடைய குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆக்சுவலா NS2 NP4 இல்லையா, இதான் வந்து காமன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 6 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? 6+. கரெக்ட்டுங்களா? ரைட். அப்போ டாப்ல இருக்கக்கூடிய ஆக்சைட்ஸ், அதாவது இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையர் ஆக்சிடேஷன் எப்படி இருக்கும்? ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஸ்டேபிளா இருக்கும். சரிங்களா? ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல, தட் மீன்ஸ் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஸ்டேபிளா இருக்கும். அப்ப லோயர் ஆக்சைட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் இது N அப்படின்னு ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு வச்சோம்னா N-2. சரிங்களா? ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல என்னவா இருக்கும்? இதெல்லாம் ஸ்டேபிளா இருக்கும். புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது +6 மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா கீழே வர வர +4 தான் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆயிருக்கும். எதனால? திஸ் இஸ் டியூ டு இனர்ட் பேர் எஃபெக்ட். சரிங்களா? இனர்ட் பேர் எஃபெக்ட்னால மேல இருந்து கீழே வர வர என்ன ஆயிடுச்சு? ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. தட் மீன்ஸ் இப்ப இது எல்லாமே 6+ கூட ஃபார்ம் பண்ணுது பாருங்க. டெல்லூரியமும் 6+ ஃபார்ம் பண்ணுது. கரெக்டா? இங்க ஏன்னா TeO3 அப்படின்னு எடுத்தா 3 ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனுக்கு -2, அப்ப -6னா இது +6 தான். ஆனா இது ஸ்டேபிளா இருக்காது. சொல்ல புரியுதுங்களா? அப்ப TeO2 தான் இதுல ஸ்டேபிளா இருக்கும். சொல்ல புரியுதுங்களா? அப்ப Te4+ தான் ஸ்டேபிளா இருக்கும் when compared to எதை கம்பேர் பண்ணும்போது +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா டியூ டு இனர்ட் பேர் எஃபெக்ட்னால N ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை விட N-2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் லோயர் ஆக்சைடுக்கு ஸ்டேபிளா இருக்கும். லோயர் ஆக்சைடுனா இது இந்த சல்பருக்கு கீழே இப்ப இருக்கிறதுலாம் லோயர் தான். சரிங்களா? சல்பர் அதுக்கு கீழே தான் கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அது கீழே இருக்க லோயர் ஆக்சைடுல எப்படி இருக்கும்? டியூ டு இனர்ட் பேர் எஃபெக்ட்னால N-2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். இப்போ நீங்க கவனிங்க, இப்போ இந்த ரெடியூசிங் பவர் நம்ம செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சல்பர் டை ஆக்சைடு எடுத்துக்குமா? ரைட். SO2 எடுத்திருக்கேன். சரிங்களா? அப்ப என்ன ஆக போகுது? அப்ப சல்பர் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து SO2 போயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? S4+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. கரெக்ட்டுங்களா? ரைட். அதே மாதிரி டெல்லூரியம் எடுத்திருக்கோம் இல்லையா, TeO2 இதான கம்பேர் பண்ணோம். அப்ப நம்ம ரெண்டே தான் எடுத்து கம்பேர் பண்றோம். சரிங்களா? அப்ப TeO2 இதை செக் பண்ணுங்க. அப்ப இங்கேயும் Te என்ன இருக்கு? 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து Te4+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. புரியுதுங்களா? ரைட். நீங்க ஒரு விஷயம் இங்க நல்லா கவனிக்கணும். இதுல மேல இருக்கக்கூடிய ஆக்சைட்ஸ்க்குலாம் எங்க ஸ்டேபிள்னு சொன்ன?
மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ஸ்டேபிள். அப்ப இது என்ன பண்ண போகுது, S4ல இருந்து S6+ மாற போகுது. எப்போ 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி, சொல்ல புரியுதுங்களா? So it loses 2 electrons to become S6+, maximum oxidation state. அப்ப SO2 எப்பயுமே எப்படி இருக்க ஆசைப்படாது, it will not be preferred as SO2. எப்படி இருக்க ஆசைப்படும், SO3 இருக்க ப்ரிஃபர் பண்ணும். இதான் அதனுடைய ஸ்டேபிள் ஸ்டேட். புரியுதுங்களா? ஆனால் இந்த கேஸ்ல கவனிங்க, Te4+, இதுவே எப்படி இருக்கு, ஸ்டேபிள் தான். ஏன் ஸ்டேபிள், டியூ டு இனர்ட் பவர் எஃபெக்ட்னால +4 தான் லோயர் ஆக்சைடுக்கு மோர் ஸ்டேபிள். சரிங்களா? அப்ப அங்க +6 ஃபார்ம் பண்ணாலும் அது அன்ஸ்டேபிள். அப்ப இது +4 தான் என்னது, மோர் ஸ்டேபிள் ஸ்டேட்டா இருக்கு. சொல்ல புரியுதுங்களா? ரைட். அப்போ இப்போ இங்க SO2வை நான் என்ன பண்றேன், ஒரு காம்பவுண்ட் A அப்படின்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? இதோட நான் ரியாக்ட் பண்றேன். என்ன நடக்க போகுது அப்படின்னா, SO3 மாறப்போகுது இது. அப்ப இது மாறப்போகுதுன்னா இது என்ன நடந்திருக்கு, SO2ல இருந்து SO3னா தட் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன் நடந்திருக்கா? அதாவது 4+ல இருந்து 6+ மாறி இருக்கா? இது ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்ட் என்ன பண்ணும், நிச்சயமா ரெடியூஸ் பண்ணிருக்கோம். So this SO2 will act as a good reducing agent அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப அது என்னவா ஆக்ட் ஆகாது, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகாம ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகும். பிகாஸ் இது ப்ரிஃபரபிளி என்ன, இது ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்ட் என்ன பண்ணிருக்கோம், இது ரெடியூஸ் பண்ணிருக்கோம். அதனால இது என்ன ஆக்ட் ஆகுது, ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இது என்ன ரியாக்ஷன் நடக்காது. அப்ப Te4+ல இருந்து என்ன போகாது, Te6+ போகாது. போனாலும் என்ன இல்ல, ஸ்டேபிள் கிடையாது, நாட் ஸ்டேபிள். புரியுதுங்களா? அப்போ இதுக்கப்புறம் ஆக்சிடைஸ் ஆகாது. தட் மீன்ஸ் இது ஆக்சிடைஸ் ஆகாதுன்னா இது ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ண முடியாது. சொல்ல புரியுதுங்களா? அப்ப ரெடியூசிங் பவர் மேல இருந்து வர என்ன ஆயிட்டு இருக்கு, when we go down the group, the reducing character, reducing power, சரிங்களா, என்ன ஆயிட்டு இருக்கு, decreases, which means that oxidizing power is getting increases அப்படிங்கிற மீனிங். புரியுதுங்களா? அப்ப ரெடியூசிங் பவர் குறையுதுனாலே ஆக்சிடைசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த குரூப்ல மேல இருந்து கீழே வர அதாவது சல்பர் இதனுடைய ஆக்சைட்ஸ்ல வந்த அப்படின்னா ரெடியூசிங் கேரக்டர் ஆயிட்டு இருக்கு, டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப ரெடியூசிங் ஆர்டர் நீங்க எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் SO2, SeO2, then TeO2, POO2. அப்ப ரெடியூசிங் பவர் யாருக்கு அதிகம், நம்ம ஏற்கனவே தெரியும் யாருக்கு அதிகம், SO2க்கு அதிகம். அதுக்கப்புறம் இவருக்கு கம்மி, இவருக்கு ரொம்ப கம்மி. சரிங்களா? நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்திருக்கோம். புரியுது இல்லையா? அப்ப ரெடியூசிங் ஆர்டர் நம்ம என்ன பண்ணிடலாம், இங்க கொடுத்துடலாம். சொல்றது புரியுதுங்களா? அப்ப ரெடியூசிங் கேரக்டர் கேட்டா இப்படி நீங்க எழுதி ஆர்டரை பிக்ஸ் பண்ணிக்கலாம். புரியுது இல்லையா? ரைட். நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன். அப்ப ரியாக்ஷன் வித் ஹாலஜன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய ஏகப்பட்ட காம்பவுண்ட்ஸ் இங்க ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டி உண்டு ஆக்சிஜன் ஃபேமிலியில. அப்ப ஆக்சிஜன் ஃபேமிலியில இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தட் கேன் ரியாக்ட் வித் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இந்த மாதிரியான ஹாலஜன்ஸோட ரியாக்ட் ஆகி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளூரைட்ஸ், குளோரைட்ஸ், புரோமைட்ஸ், அயோடைட்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. சரிங்களா? சோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது வந்து மோனோஹாலைட்ஸ், டைஹாலைட்ஸ், டெட்ராஹாலைட்ஸ், ஹெக்ஸாஹாலைட்ஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்ணுது. ஆக்சிஜன் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹாலைட்ஸ், சல்ஃபர் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹாலைட்ஸ், செலினியம் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹாலைட்ஸ், டெல்லூரியம் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹாலைட்ஸ் இதெல்லாம் நான் இங்க கொடுத்துருக்கேன். சரிங்களா? ரைட். சோ இதுல எல்லா ஹாலைட்ஸையும் நான் கொடுக்கல, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எடுத்து சிம்பிளா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இதுல ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி பார்க்கணும். ஸ்டெபிலிட்டி ஆர்டர் சரிங்களா, எப்படி பார்க்கலாம்? ஸோ நமக்கு தெரியும் ஆக்சுவலா ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எப்படிங்க இருக்கும். ஸோ இதுல இப்ப ஃப்ளூரன், ஃப்ளூரடையான், குளோரைடையான், தென் புரோமைடையான், ஃபைனலி அயோடைடையான். சரிங்களா? இதுதான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர். எப்படி சொல்றேன், ஏன்னா இதனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி இருக்கும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் ஹை. இங்க ஹை, கரெக்டுங்களா? இங்க எப்படி இருக்கு, இதுல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி இருக்கு, லோவா இருக்கு. அப்ப அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், அப்ப சல்பரை இது அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், இது அதிகமா இருக்கும். அப்ப பாண்ட் ஸ்ட்ராங் ஆயிடும்.
சொல்ல புரியுதுங்களா? மோரோவர் சைஸ் சின்னது, அப்ப பாண்ட் லென்த் கம்மியா இருக்கும், அப்ப ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். சொல்ல புரியுதுங்களா? சோ இந்த ரீசன்னால இங்க சல்ஃபர் வித் which forms sulfur halides ஃபார்ம் பண்ணது அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் when compared to sulfur chlorides. சொல்ல புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் SF6 அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கோம் இல்லையா? இப்போ SF6 SCl6 SBr6 SI6 இதுல பாருங்க எந்த ஹாலைட் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆக்சுவலா ஸ்டெபிலிட்டி ஆர்டர் இங்க இருக்கு நமக்கு, சரிங்களா? அப்ப எது மோர் ஸ்டேபிளா இருக்கும் நமக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும். எது மோர் ஸ்டேபிள்? ஏன்னா இதான் என்னது SF6 தான் மோர் ஸ்டேபிள். சோ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் இப்படி போயிட்டு இருக்கும். சொல்ல புரியுதுங்களா? அப்ப இதுல பார்க்க வேண்டியது ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போறோம், சரிங்களா? இப்போ நான் டைஹாலைட்ல ஒன்னு எடுக்க போறேன், டெட்ராஹாலைட்ல ஒன்னு எடுக்க போறேன், ஹெக்ஸாஹாலைட்ல ஒன்னு எடுத்து சொல்ல போறேன் ஸ்ட்ரக்சர்ஸ், சரிங்களா? ஹைபிரிடைசேஷன் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்க தெரியணும், சரிங்களா? அப்ப ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். யூசுவலா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ 2னா தட் இஸ் sp, சரிங்களா? 3 அப்படின்னா sp2, 4 அப்படின்னா sp3, 5 அப்படின்னா sp3d, 6 அப்படின்னா sp3d2, சரிங்களா? சொல்ல புரியுதுங்களா? ரைட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். நீங்க இப்ப என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா SF6 இதுக்கான ஹைபிரிடைசேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் க்ளூ தெரியணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. இப்ப சல்ஃபரோட எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்குங்க? 6 ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கா? அப்ப பாண்ட் பேர் வந்து 6, சரிங்களா? அடுத்து சல்ஃபருடைய வேலன்சி, இந்த குரூப் எல்லாமே என்னது NS2 NP4 அப்ப வேலன்சி என்ன 6 ரைட். அப்ப 6 வேலன்சினா 6 ஃப்ளூரின் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப பாண்ட் எல்லாமே பாண்ட் ஆயிடுச்சு. அப்ப நோ லோன் பேர், பாண்ட் பேர் லோன் பேர் பார்க்க போறோம். சோ இதுல நோ லோன் பேர் எலக்ட்ரான்ஸ். அப்ப இது என்ன டோட்டல் என்ன வருது? 6 வருதா? டோட்டல் 6 அப்படின்னா இது என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3d2 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 அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும்? ஆக்டாஹீட்ரல் ஸ்ட்ரக்சர். சொல்ல புரியுதுங்களா? ஆக்டாஹைட்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? இப்ப பாருங்க ஆக்டாஹைட்ரல்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படி இருக்குன்னா இப்ப S சல்ஃபர் இங்க எழுதிட்டேன். சோ 1 2 3 4 5 6 இதான் ஆக்டாஹைட்ரல் ஸ்ட்ரக்சர். இப்ப பாருங்க இந்த பக்கம் இங்க ஃப்ளூரின் போடணுமா? இதுல ஃப்ளூரினா, இதுல ஃப்ளூரினா, இதுல ஃப்ளூரன், இதுலயும் ஃப்ளூரன், இதுலயும் ஃப்ளூரன். புரியுதுங்களா? ரைட். இப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? இது ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேயா? ரைட். எப்படி கிடைச்சிச்சு? அடுத்து என்ன பண்ண போறேன்னு பாருங்க. சோ இப்ப இந்த லைனை ஜாயின் பண்ணலாம். ஓகேயா? அப்ப அடுத்து இங்க பாருங்க இது இப்படி. அப்ப மேல எப்படி கிடைச்சிருக்கு? மேல ஒரு ஷேப் கிடைச்சிருக்கு. அதாவது இப்ப எப்படின்னா ஒரு பாக்ஸ் வச்சிருக்கீங்க. அந்த பாக்ஸ்ல 4 சைடு மேல 1 2 3 4 இப்படி கவர் பண்ணிருக்கீங்க, சரிங்களா? அதே மாதிரி கீழே என்ன பண்ணோம்? கவர் பண்ணோம். பாருங்க. சோ இங்க பாருங்க 1. அப்ப இது இப்படி ஜாயின் பண்ணலாம், இங்க இப்படி ஜாயின் பண்ணலாம், இது இப்படி. அப்ப இதான் என்னது? ஆக்டாஹீட்ரல் ஸ்ட்ரக்சர். சொல்ல புரியுதுங்களா? அதாவது ஹைபிரிடைசேஷன் sp3d2 and structure is octahedral, சரிங்களா? இது எதுக்கு? SF6க்கு பார்த்திருக்கோம். சொல்ல புரியுதுங்களா? ரைட். புரியுது இல்லையா? ரைட். இதே மாதிரி SF4 பார்த்தலாமா? இப்ப பாருங்க SF4 ஹைபிரிடைசேஷன். அப்ப எப்படி செக் பண்ணோம்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட்டாச்டு டைரக்ட்லி. எத்தனை அட்டாச் ஆயிருக்கு? சல்ஃபரோட எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்குங்க? 4 ஃப்ளூரின் அட்டாச் இருக்கு. அப்ப 4, சரிங்களா? பிளஸ் சல்ஃபருடைய வேலன்சி என்ன? 6ன்னு பார்த்தோம். அப்ப 2 எலக்ட்ரான் என்னவா இருக்கும்? மிச்சம் இருக்கு இல்லையா? அது என்னவா இருக்கும்? ஒரு லோன் பேரா எக்ஸிஸ்ட் ஆகும், சரிங்களா? அப்போ ஒரு லோன் பேர், 2 எலக்ட்ரான் இருக்கும், அது ஒரு பேர், சரிங்களா? அப்ப டோட்டல் 5. டோட்டல் 5னா இங்க என்ன வருதுன்னு பாருங்க, sp3d. அப்ப ஹைபிரிடைசேஷன் பொறுத்த வரைக்கும் sp3d அப்படின்னு கிடைக்குது. அப்படி sp3dனா இது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசுவலா என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் இதுக்கு? ஆக்சுவலா ட்ரைகோனல் பை பிரமிடல், சரிங்களா? இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சரா இருக்கும். சொல்ல புரியுதுங்களா? ட்ரைகோனல் பை பிரமிடல் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி இருக்கும், சரிங்களா?
ஸோ இப்படி எடுத்து இப்படி போடுறேன் அப்படின்னா ட்ரைகோனல் பைபிரமிடல்னா இப்படி இருக்கும். இதான் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்படி இருக்கணும். ஆனால் என்ன இல்லை, இங்க எல்லா இடத்துலையுமே ஃப்ளூரின் இருக்கான்னு பாருங்க. ஸோ இங்கே ஒரு ஃப்ளூரின் போடலாம், இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின். இங்கே என்ன போட முடியும்? லோன் பேர் தான். ஏன்னா 4 தான் பாண்ட் பேர், 4 ஃப்ளூரின் தான் இருக்கு. இன்னொன்னு என்ன இருக்கு? லோன் பேர் இருக்கு. அப்போ அக்கார்டிங் டு VSEPR தியரி இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஆயிடும்? கான்ட்ராக்ட் ஆயிடும். சொல்ல புரியுதுங்களா? அப்ப ஸ்ட்ரக்சர் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோன் பேர் இங்க வச்சனா ரிப்பல்ஷனால என்ன ஆயிடும்? ஸ்ட்ரக்சர் இப்படி கிடைக்கும் பாருங்க, இப்படி கிடைக்கும். சரிங்களா? இப்படி கிடைக்கும். சரிங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் என்ன தெரியுதா? சீசா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். சீசா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கார்டிங் டு வாட் இஸ் தட்? VSEPR தியரி படி ஸ்ட்ரக்சர் இப்படி மாறி இருக்கு. ஏன் சீசா? நம்ம சீசா விளையாண்டு பார்த்துருக்கீங்க இல்லையா? எப்படி இருப்பாங்க? இப்படி விளையாடுவோம் இல்லையா? ஸோ குழந்தைங்க வச்சு விளையாடுவாங்க இல்லையா? ஸோ வெயிட் இந்த பக்கம் அதிகமாக கொடுத்தா இந்த பக்கம் கம்மியாக கொடுத்தா என்ன ஆகும்? ஸோ இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான சீசா ஸ்ட்ரக்சர் இங்க பாசிபிள். எதனால? பிகாஸ் ஆஃப் ஒன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப இந்த மாதிரி சீசா ஸ்ட்ரக்சர் பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? SF4, இப்ப SCl4. சரிங்களா? அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஹெக்ஸா ஹாலைட்ஸ்க்கான, அதாவது ஆக்சிஜன் ஃபேமிலியில ஹெக்ஸா ஹாலைட் இருந்ததுன்னா அதனுடைய ஹைபிரிடைசேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்திருக்கோம். அதாவது மாதிரி டெட்ரா ஹாலைட்ஸ்னுடைய ஹைபிரிடைசேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா டை ஹாலைட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் TeCl2 எடுத்துக்கிறேங்க. TeCl2 எடுத்துக்கிறேன். ஸோ இதனுடைய ஹைபிரிடைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹைபிரிடைசேஷன் நமக்கு தெரியும், எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியும் இல்லையா? அப்போ இது சென்ட்ரல் ஆட்டம். சென்ட்ரல் ஆட்டத்தோட எத்தனை அட்டாச் ஆயிருக்கு? டைரக்டா 2 குளோரின் அட்டாச் ஆயிருக்கு. சரிங்களா? பிளஸ் அப்ப இது வந்து பாண்ட் பேர். பாண்ட் பேர் வந்து 2. ஓகே, ரைட். அப்ப இதனுடைய வேலன்ஸ் எத்தனை? டோட்டலா 6 இல்லையா? ஏன்னா இந்த ஃபேமிலியில எல்லாமே வேலன்சி வந்து 6. கரெக்டா? அப்ப NS2NP4னா 6. அப்போ ரிமைனிங் 2 பாண்ட் பேர் ஆயிடுச்சு. அப்போ மீதி 4 எலக்ட்ரான் இருக்கும். 4 எலக்ட்ரான்ங்கிறது 2 பேர். கரெக்டுங்களா? அப்ப 2. அப்ப இது வந்து லோன் பேர். அப்ப 2 பாண்ட் பேர், 2 லோன் பேர். அப்ப டோட்டல் எவ்வளவு வருது? 4. 4 அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஒரு ஆர்டர் SP, SP2 அப்படின்னு பார்த்தோம். 4 பாத்தீங்கன்னா SP3. SP3 அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? டெட்ராஹீட்ரலா இருக்கணும். சொல்ல புரியுதுங்களா? டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். சோ இப்ப இப்படி எடுத்துக்கிறேன். 1 2 3 அண்ட் இங்க வந்து சப்போஸ் TE இங்க போட்டு இங்க கொடுக்குறேன் அப்படி. சரிங்களா? அப்போ இந்த 4 இருக்கு. இதான் டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் இல்லையா? இந்த டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர்ல சப்போஸ் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா லோன் பேரை இங்க கொடுத்துட்டேன். சரிங்களா? அப்ப இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl. அப்ப TeCl2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? சொல்ல புரியுதா? அப்ப TeCl2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், லோன் பேர். லோன் பேரை விட்டுட்டு ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி இருக்கு? பென்ட் ஷேப்ல இருக்கும். பென்ட் ஷேப். சரிங்களா? பென்ட் ஷேப் ஸ்ட்ரக்சர். 2 லோன் பேரை விட்டுறணும். எப்பவுமே ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது லோன் பேரை கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதான் VSEPR தியரி. ஐ திங்க் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஏன்னா தமிழ்ல வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற எங்களை மாதிரியான ஆட்களுக்கு இது மிகப்பெரிய உற்சாகமா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.